السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين وما توفيقي إلا بالله لا حول ولا قوة إلا بالله العلي العظيم سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. புனிதம் நிறைந்த தாருல் உலூம் ஹுசைனியா அரபிக் கல்லூரி மதரசாவின் ஆண்டு விழா மற்றும் ஹத்முல் குர்ஆன் பட்டம் வழங்கும் விழா. இந்த இருபெரும் விழாவின் தகுதிமிக்க தலைவர், இக்கல்லூரியினுடைய மரியாதைக்குரிய முதல்வர் மௌலானா மௌலவி முஃப்தி சையீத் இக்ராம் ஜமாலி ஹலரத் பெருந்தகை அவர்களே, இந்நிகழ்விற்கு வருகை புரிந்து இந்நிகழ்வை சிறப்பித்து கொண்டிருக்கக்கூடிய கண்ணியத்திற்குரிய உலமா பெருமக்களே, இக்கல்லூரியின் போற்றுதலுக்குரிய ஆசிரியர் பெருந்தகைகளே, மாணவர் கண்மணிகளே, திருக்குர்ஆன் ஷரீஃபை அழகிய முறையிலே நமக்கு முன்பாக ஓதி காட்டிய ஹாஃபிதுல் குர்ஆன் அவர்களே, இங்கே வருகை புரிந்திருக்கின்ற அன்பார்ந்த பெரியோர்களே, இளைஞர்களே, செலால்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, புனிதமான நிகழ்வில் நம்மையெல்லாம் பங்களிக்க செய்து நல்லதை சொல்லவும் கேட்கவும் வாய்ப்பளித்த எல்லாமல்ல இறைவனை போற்றி புகழ்ந்து எனதுரையை தொடங்குகின்றேன். இந்த வருடம் முதலாவது பட்டமளிப்பு விழா. இந்த முதலாவது பட்டமளிப்பு விழாவே இவ்வளவு சிறப்புக்குரியதாக இருக்கிறது என்றால் வருடம் தோறும் இன்னும் இன்னும் சிறப்பாக அமையும் என்பதற்கு இது ஒரு அடித்தளமாக இருக்கிறது. முதல் எப்படி இருக்கிறதோ முடிவும் அப்படி இருக்கும். முடிவு எப்படி இருக்கும் என்பதை முதலே அடையாளம் காட்டும். அப்படியானால் முதலாவது விழாவை அற்புதமான விழாவாக அமைந்திருப்பதில் நான் பெரும் மகிழ்வோடு உங்களுக்கு சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன். இந்த மதரசாவில் பட்டம் பெற்ற இந்த ஹாஃபில் குர்ஆன் எவ்வளவு அற்புதமாக ஓதினார் பார்த்தியா? என்ன குரல் வளம், அற்புதமான குரல் வளம், அழகிய முறையிலே ஓதி காட்டினால், நம்முடைய உள்ளங்களை எல்லாம் ஈர்க்கிற அளவிற்கு ஓதி காட்டினால், குயிலை போல என்று சொல்வதை விட அதை விடவும் இனிமையாக இவர் ஓதி காட்டினார். ரொம்ப அழகா இருந்தது. இன்னும் ஓத மாட்டாளா, இன்னும் ஓத மாட்டாளா, இன்னும் 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 ஓத மாட்டாளா என்று உண்மையிலே நான் ஆசைப்பட்டேன். மெய் மறந்து போனேன். உலக காலிகள்ல சில பேர் இருக்கிறாங்கல்ல, அந்த லிஸ்ட் இருக்கிறாரு. ஏன்னா அல்லாஹ் அப்படி ஒரு கிஃப்டை கொடுத்திருக்கலாம் அந்த குரல் வளம். மாஷா அல்லா, மாஷா அல்லா. அதுவும் இந்த ஹுசைனியா மதரசாவின் மூலமாக இவர் ஹாஃபிதுல் குர்ஆன் பட்டத்தை வாங்குகிறான்னு சொன்னா அதுவும் அவருக்கு மிகப்பெரிய நற்பாக்கியமாக அமைந்திருக்கிறது. இவருடைய சிறப்பு என்ன தெரியுமா? இதுக்கு முன்னால் பேசினாங்களே, ஒரு தமிழில் உரையாற்றினாலே ஒரு மாணவர், அவங்க சொன்னாங்க, இந்த ஹாஃபிதுல் குர்ஆனை எல்லாம் ஒருவோட தான் தொடணும் அப்படின்னு சொன்னாங்கல்ல. உண்மைங்க. அப்படி சில பெரிய ஆள்கள் வாழ்க்கையில் நடந்து காட்டி இருக்கிறாங்களே. சட்டம் அப்படி இல்லை, ஆனாலும் நடந்து காட்டி இருக்கிறாங்க. ஏன்? கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், லா யமுஸ்ஸல் குர்ஆன இல்லா தாஹிருன், பரிசுத்தமானவங்க தான் குர்ஆனை தொட வேண்டும். முவத்தாவிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, தாரகுத்னியிலும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல சுத்தம் இல்லாதவர்கள் ஓதக்கூடாது என்றும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். லா தக்ரவுல் ஹாயிது வலல் ஜுனுபு ஷைஅம் மினல் குர்ஆன், மாத விலக்குள்ள பெண்களும் குளிப்பு கடமையானவர்களும் ஆண்கள் பெண்கள் இரு சாலாலும் குர்ஆனில் எந்த பகுதியையும் ஓதக்கூடாது. திருமீது பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். ஏன் இப்படியெல்லாம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் என்றால் அது கலாமுல்லாஹ், அல்லாஹ்வினுடைய பேச்சு. இந்த சட்டம் குர்ஆனை தவிர வேற எந்த நூலுக்கும் கிடையாது. ஆனால் குர்ஆனுக்கு அது இருக்கிறது. அந்த வகையிலே தான் குர்ஆனை ஒன்று இல்லாமல் தொடக்கூடாதுல்ல. ஹாஃபிதுல் குர்ஆன் நெஞ்சத்தில் சுமந்து இருக்கிறாங்கல்ல. ஆகவே ஒருவோட தான் ஹாஃபில தொடணும் என்று கொள்கை முடிவுள்ள சில பெரியார்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். அந்த அளவிற்கு ஹாஃபிதுல் குர்ஆனுக்கு மதிப்பு இருக்கிறது. இன்னும் சொல்ல போன ஹாஃபில் என்கின்ற வார்த்தை இருக்குது, இறைவனுடைய திருநாமங்களில் ஒன்றுங்க அது ஹாஃபில் அப்படிங்கிறது. ஆனால் இறைவனுக்கு ஹாஃபில் என்று சொல்லும் பொழுது வேறு பொருள், குர்ஆனை மனனம் செய்த நமக்கு ஹாஃபில் என்று சொல்கின்ற போது வேறு பொருள். அது வேறு விஷயம்.
இப்போ நாமெல்லாம் மூமின், அல்லாஹ்வும் மூமின் தானே. அல் மலிக்குல் குத்தூசு சலாமுல் முஹ்மின். அல்லாஹ் மூமின்களாம், நான் மூமின்களாம், நம்மளையெல்லாம் மூமின்களும். அப்போ அல்லாவும் நம்மளும் ஒன்றா இல்லை. ஆனால் மூமின், அல்லாஹ் மூமின், அந்த அழுத்த வேலை. நாம மூமின் சொல்ல அந்த அழுத்த வேலை. அல்லாஹ் ஹாஃபிலாக இருக்கலாம், அந்த அழுத்த வேலை. குர்ஆன் மனம் செய்த ஹாஃபிலுக்கு நம்ம சொல்லணும் ஹாஃபில் என்று, இதுக்கு அழுத்த வேலை. ஆனால் அல்லாஹ்வுடைய திருநாமங்களில் ஒன்றுதான் ஹாஃபில் என்பது. இன்னா நஹ்னு நஸல்னா ذிக்ர வ இன்னா லஹு லஹாஃபிலூன். இந்த குர்ஆனை நாமே இறக்கி வைத்தோம், நாமே பாதுகாக்கிறோம். குர்ஆனுக்கு இருக்கக்கூடிய சிறப்பு, தனித்துவம் இது. இறைவன் மற்ற வேதங்களையும் தந்தான் வேத நபிமார்களுக்கு, ஆனால் பாதுகாப்பேன் என்கின்ற பொறுப்பை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் இந்த குர்ஆனுக்கு ஏற்றுக்கொண்டிருக்கிறான். அல்லாஹ் பொறுப்பை மற்ற வேதங்களுக்கு ஏற்காதனாலதான் தௌராத் வேதம் சிலரால் மாற்றப்பட்டு விட்டது, இன்ஜீல் வேதம் சிலரால் மாற்றப்பட்டு விட்டது, ஜபூர் வேதம் சிலரால் மாற்றப்பட்டது. குர்ஆனை யாராலும் மாற்ற முடியவில்லை. எத்தனை பேர் வரிந்து கட்டிக்கொண்டு வேலை பார்த்தாங்க, யகூதிகள் எல்லாம் வேலை பார்த்தாங்க, முடியவில்லை. ஒரு புள்ளியை கூட மாற்ற முடியல. காரணம் என்ன? அல்லாஹ் பொறுப்பேற்றுதான். நான் இறக்கி வச்சேன், நான் தான் பாதுகாப்பேன் அப்படின்னு. சரி, பாதுகாக்கலாம்ல, எப்படிங்க பாதுகாக்கலாம்? இது போன்ற ஹாஃபிஸ் மூலமாக தான் பாதுகாக்கலாம். தன்னுடைய காரியத்தை நடத்துவதற்கு தேர்ந்தெடுத்தாங்க அல்லாஹ், அவர்களில் ஒருவர் தான் இந்த ஹாஃபிஸ். அப்ப எவ்வளவு பெரிய புண்ணியத்தை பெற்றவர் இவர். தன்னுடைய தளபதிகளில் தன்னுடைய நோக்கத்தை நிறைவேற்றக்கூடியவர்களில் ஒருவராக இறைவன் இவரை ஆக்கி வச்சிருக்கான்னு சொன்னா பாருங்க, எவ்வளவு பெரிய சிறப்பு அப்படின்னு பாருங்க. இறைவன் பாதுகாக்கலாம். எழுத்தில் உள்ளது கூட சில பேர் மாற்றி எழுத முடியும், ஆனா ஹிஃபுல் பண்ணிட்டாக்க யாராலும் மாற்ற முடியாதுல்ல. அப்படி ஒரு சிறப்பல்லவா இவருக்கு இருக்கிறது. சரி, இறைவன் சொல்றான் அந்த குர்ஆனில், இது என்னுடைய வார்த்தை அப்படிங்கலாம். குர்ஆனே கலாமுல்லா தானே, அல்லாஹ்வுடைய பேச்சு தானே. அல்லாஹ்வுடைய பேச்சுக்கு எழுத்தும் இல்லை, சப்தமும் இல்லை. இப்போ நம்ம குர்ஆனை ஓதுறோம், அல்லாஹ்வுடைய வார்த்தைகள் தான் அது. எழுத்து இருக்குது, அலிபா தாலாம் வருதுல, ஓதும்போது சத்தமும் வருதுல, ஓதி காமிச்சாங்கல்ல. எழுத்தும் உண்டு, சத்தமும் உண்டு. அல்லாஹ்வுடைய கலாமை தான் ஓதி காமிச்சாங்க. ஆனால் அல்லாஹ்வுடைய பேச்சுக்கு எழுத்தும் இல்லை, சப்தமும் இல்லை. அப்போ இந்த எழுத்து சப்தமாக என்ன? இறைவனுடைய கலாமை வெளிப்படுத்துகிற அடையாளங்கள். அல்லாஹ் பேசலான்னு சொன்னா அந்த எழுத்து சப்தமெல்லாம் இருக்குமா? அதெல்லாம் படைக்கப்பட்டதில்ல. எழுத்து என்பது அலிபா தாங்கிறது மனிதன் உருவாக்கினே தானே. அதே போல நம்ம சப்தம் ஓதலாம்ல, அலிஃப் லாம் மீம் அப்படி ஓதலாம்ல, சப்தம், இதுவும் படைக்கப்பட்டது தானே. கலாம் என்பது அல்லாஹ்வுடைய சிபத்துங்க. அல்லாஹ்வுடைய சிபத்து எல்லாம் கதீம், பூர்வீகமானது. அல்லாஹ்வும் பூர்வீகமானவன், அவனுடைய சிபத்துகளும் பூர்வீகமானது. பேச்சும் அந்த சிபத்தில் உள்ளதுதான். பூர்வீகமானதுன்னு சொன்னாக்கா எழுத்தெல்லாம் இருந்தாக்கா பூர்வீகம் இல்லைன்னு வந்துடும், புதுசாக உண்டானது வந்துடும். இந்த குர்ஆன் படைக்கப்பட்டதா இல்லை. இதனால தானுங்க ஷாஃபி இமாம் போன்றவர்கள், ஹம்பலி இமாம் போன்றவர்கள் எல்லாம் சிறையில் அடைக்கப்பட்டாங்க இந்த பிரச்சனைனால. முஅத்தஸிலாக்கள்லாம் என்ன சொன்னாங்க? குர்ஆன் படைக்கப்பட்டதுன்னாங்க. நம்ம இமாம் சொன்னாங்க குர்ஆன் படைக்கப்பட்டதில்லைன்னாங்க. குர்ஆன் படைக்கப்பட்டதில்லைன்னா நம்மகிட்ட இருக்கக்கூடிய குர்ஆன் இருக்குதுல்ல, இப்போ நம்ம வச்சிருக்கிறோம்ல, இது படைக்கப்பட்டது. ஏன்? பேப்பர் மனித உருவாக்கினது தானே, பிரிண்டிங் மனித செஞ்சது தானே, இது படைக்கப்பட்டது தான். இதில் இருக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய பேச்சுன்னு ஒன்று இருக்குதுல்ல, அது படைக்கப்படாதது. அது சொல்லங்களா தான் சிறைச்சாலையெல்லாம். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவங்களுக்கெல்லாம், அதுபோல் அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி. அதனால் அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி சிறையில் அழைக்கப்பட்டாங்க. ஷாஃபி இமாம்கிட்ட கேட்கும் பொழுது, அந்த காலத்து உமவியாக்களுடைய ஆட்சி காலம், முஅத்தஸிலாக்களுடைய கொள்கை தான் அவங்கள்ட்ட நிறைய இருந்தது. அப்போ ஷாஃபி இமாம்கிட்ட கேட்டாங்களாம், இது இந்த குர்ஆனை பற்றி என்ன சொல்லுங்கிறீங்க? மஹ்லூக்கா கையில் மஹ்லூக்கா, படைக்கப்பட்டதா படைக்கப்படாதா அப்படிங்கும்போது ஷாஃபி இமாம் சொன்னாங்க, ஹாதா மஹ்லூக், இது படைக்கப்பட்டது தான் அப்படின்ட்டாங்க. அப்போ நீங்கள் போயிட்டு வாங்கன்ட்டாங்க. ஆனால் ஷாஃபி இமாம் இது மஹ்லூக்குன்னு சொல்லும்போது இந்த குர்ஆனை தான் காமிச்சாங்க. ஏன்? எழுதப்பட்ட குர்ஆன் அது மஹ்லூக் தானே, மனித உள்ளாக்கள் தானே. பிரிண்டிங் மிஷின், பேப்பர், பெயிண்ட்டு, இங்கு எல்லாம் மனிதன் கண்டுபிடிவாங்க, இது மஹ்லூக்கு தான். ஆனால் அல்லாஹ்வுடைய பேச்சுன்னு இருக்குதுல்ல, அது கையுல் மஹ்லூக், படைக்கப்படாதது.
இப்போ குர்ஆனை மனனம் செய்திருக்கிறார்கள் 6736 வசனங்கள். குர்ஆனில் எத்தனை ஆயத்து இருக்குது? 6736. 6666 அப்படின்னு நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அப்படி கிடையாது. இந்த நம்பலை வாங்கிறதுக்கு புதுசாக கார் வாங்கினவங்கெல்லாம் காசு கொடுக்குறாங்க. எனக்கு அந்த நம்பலை தான் வேணும், காசு வேணாம் நிறைய தரல. சில கார்களுக்கு பார்த்துருப்பீங்க 6666 கிடையாது. சில பேர் சொல்லுவாங்க இல்லைங்க இது ஆயிஷா ரலியல்லாஹு அவங்களுடைய கவுலுங்க, அவங்க கூட்டுங்க. அப்படியும் கிடையாது. ஒரு இமாமும் சொல்லலை, ஒரு சஹாபியும் சொல்லலை 6666. அது கிளப்பி விட்டாங்க, அவ்வளோதான். இப்போ நம்மகிட்ட இருக்கிறதுல குர்ஆன் ஷரீஃப் இது இருக்குது. இப்போ நம்மளாம் உட்காந்து ஓதுறோம். சென்னையில் எவ்வளோ குர்ஆன் இருக்குது, மக்காவில் எவ்வளோ குர்ஆன் இருக்குது, மதீனா ஷரீஃபில் எவ்வளோ குர்ஆன் இருக்குது. எல்லா குர்ஆனையும் எடுங்க. ஆயத்தோட நம்பர் எத்தனை? 6236. அதை மனப்பாடம் பண்ணி எடுக்கலாங்க. இதுக்கு தான் ஹாஃபில் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஆனால் புகாரி இமாம் காலத்தில் ஹாஃபில்ண்டா குர்ஆன் மனப்பாடம் பண்ணுறவர் கிடையாது. அல் ஹாஃபில் இப்னு ஹஜர் அல் அஸ்கலானி அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். யார்? புகாரி ஷரீஃபுக்கு விருதுரை எழுதிய இமாம் அல் ஹாஃபில். அந்த ஹதீஸ் கலையில் ஹாஃபில்னா என்ன தெரியுமா அர்த்தம்? 1,00,000 ஹதீஸை மனப்பாடம் பண்ணவங்கள அர்த்தம். அல் ஹாஃபில் இப்னு ஹஜர் அஸ்கலான்னு சொன்னால் குர்ஆனை மனனம் செய்த இப்னு ஹஜர் அஸ்கலான்னு அர்த்தம் இல்லை, 1,00,000 ஹதீஸ் மனனம் செய்தவன்னு அர்த்தம். அப்போ ஹதீஸ் கலையில் அப்படிதான். இப்போ நம்மகிட்ட தான் ஹாஃபில் தான் யாருங்க? குர்ஆனை மனப்பாடம் பண்ணவங்க. இது நம்முடைய வழக்கத்தில் உள்ளது. சரி, நீங்கள் கேட்கலாம் அவங்க அந்த காலத்தில் குர்ஆன் 1,00,000 ஹதீஸ் மனப்பாடம் பண்ணவங்க தானே ஹாஃபிது. அப்போ குர்ஆனை மனப்பாடம் பண்ண அவருக்கு என்ன பேரு? முக்லி. அல் முக்லி. முக்லி ஊ அப்படிங்கிறதா முக்லி. கிதாபில் நீங்கள் பார்க்கலாம். மௌலானா மௌலவி அல் முக்லி. முக்லின்னா ஹாஃபில் குர்ஆன் அர்த்தம். ஓதி காண்பித்தவர். அக்கரா அக்கரான்னா ஓதி காண்பித்தால். இஸ்மு ஃபாயில் முக்லிஉன். அக்கரா யுக்லிஉ இக்ராஅன் ஃபஹுவ முக்லிஉன். அததான் முக்லி. முல்ல குர்ஆனை ஓதி காண்பி. அவர் 30 ஜுஸையும் உஸ்தாதுக்கு முன்னால் ஓதி காமிக்கணும். ஓதி காமிச்சிட்டார் முக்லி. நம்ம காலத்தில் லட்சம் ஹதீஸ் மனப்பாடம் பேச்சே கிடையாது. ஆனால் நம்ம காலத்தில் ஹாஃபில் தான் ஹாஃபில் குர்ஆன் தான். சரிங்க. இப்போ குர்ஆனுடைய மரியாதையை அல்லாஹ் எப்படி வச்சான்? சரி, இன்னொன்று இருக்கு, கலாமுல்லான்னு சொன்னல, இது குர்ஆன். இதே அல்லாஹ்வோட பேச்சு இருக்கு, ஹதீஸ் குதுசி. அதுவும் அல்லாஹ்வோட பேச்சு தான். இப்போ குர்ஆனுக்கும் ஹதீஸ் குதுசிக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு? உதாரணத்துக்கு சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிக்கிறாங்க, அல்லாஹு தஆலா சொன்னான். இப்போ இவங்களும் முழிக்கிற பார்த்தா நான் சொல்ல வழங்கலையோ, அதெல்லாம் பார்த்தேன் என்னன்னா இவர் சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு அப்படின்ற வாழ்க்கை. சரி, அல்லாஹ் சொன்னான், மன் ஆதாலி வலியன் ஃபக்கத் ஆதன்துஹு பில் ஹர்ப். என் நேசரை யாராவது பகைத்து கொண்டால் அவரோடு நான் யுத்த பிரகடனம் செய்கிறேன். அல்லாஹ் சொல்லலாம், வலியுள்ளாவை யாரும் பகைச்சு விடக்கூடாது. பகைச்சு விட்டா என்னோட சண்டைக்கு வாங்கன்னு கூப்பிடலாம். அல்லாஹ் வா, ஏன் நேசரை பகைச்சுக்கிட்ட வா சண்டை போடலாம். யாருக்கு சண்டை போட முடியும் அல்லாஹ்ட்ட? எவ்வளோ பேர் கடுமை வச்சிருக்க பாருங்க. இது புகாரில் இருக்கிறது, இது அல்லாஹ் தான் சொல்லலாம். அப்போ குர்ஆன்லையும் அல்லாஹ் தான் சொன்னான், ஹதீஸ குதுசிலையும் அல்லாஹ் தான் சொல்லலாம். அப்போ என்ன வித்தியாசம்? குர்ஆன் என்றால் கருத்தும் இறைவனுடையது, அதனுடைய வார்த்தைகளும் இறைவனுடையது. வார்த்தை இறைவன் தரப்புலேருந்து வந்தது, கருத்து இறைவன் தரப்புல வந்தது. ஹதீஸ் குதுசி அப்படின்னா கருத்து இறைவனுடையது, வார்த்தை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடையது. இதுதான் ஹதீஸ் குதுசி. இப்போ குர்ஆன் சிறப்பு என்ன தெரியுமா? குர்ஆனை ஓதாவிட்டால் உங்களுக்கு தொழுகையே கூடாது, தொழுகையே இல்லை உங்களுக்கு. ஃபக்ரஉ மா தயஸ்ஸர மின். முடிந்த அளவாவது ஓதிடலாம் தொழுகையில். சரி, குர்ஆன் கட்டாயம் ஓதணும், இல்லை தொழுகக்கூடாது நமக்கு தெரியும். ஒரு நாள் ஹதீஸ குதுசியை ஓதுனாலு தொழுகையில், அதுவும் அல்லாஹ்வுடைய பேச்சு தானே, சொல்லக்கூடுமா? கூடாது. ஏன்? அது ஹதீஸ குதுசின்னா கருத்து இறைவனுடையது, வார்த்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடையது. குர்ஆன்கிறது கருத்தும் வார்த்தையும் இறைவனுடையது. அதனால குர்ஆன் இதைத்தான் எடுக்கும், இதை ஓதுனா தான் கொள்ளும். அதே போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆனுக்கு உண்டான சிறப்பை சொன்னாங்க. ஓடு பாருங்க, இந்த அந்த பிள்ளைகள்லாம் எவ்வளோ ஒரு கொளுத்து வச்சவங்க. இவங்க மட்டும் இல்லைங்க, இவ்வளோ பெற்றோர்களும் கொளுத்து வச்சவங்க.
இவங்க குரானை மனப்பாடம் பண்ணுறாங்களே, ஓதிக்கிட்டே இருக்கிறாங்க. காலையிலேருந்து மாலை வரையும் எவ்வளோ ஓதிக்கிட்டே இருக்கிறாங்க. மலக்குமாருடைய வருகை, ரஹமத்துல் மலக்குமாருடைய வருகை. அதனால தான் சொல்றது, இவங்க ஓதும் போது ரஹமத்துல் மலக்குமார்கள் வருகை தர்றாங்கல்ல, இந்த பள்ளி இந்த மதரசாவுக்கு மட்டும் இல்லைங்க, இந்த மஹல்லாவுக்கே பரக்கத்து இறங்குதுங்க. அது புரியாத எத்தனை மக்கள் இந்த மஹல்லாவில் இருந்துகிட்டு இருக்கிறாங்க. இங்கே ஓதப்படுவதெல்லாம் கரெக்டாக அங்கேயே வந்து இறங்குறாங்க மலக்குமார்கள், ரஹமத்துல்லாஹ் வர்றாங்கல்ல. அப்படி வந்துட்டாலே மஹல்லாவுக்கு சிறப்பல்லவா. ஆனால் இந்த மஹல்லா மக்கள் உணர்ந்தோ உணராமலோ இதோடைய பலனை அடைந்து கொண்டிருக்கிறார்கள். சரி, ஓதுறாங்க காலையிலேருந்து. எத்தனை எழுத்துக்களை ஓது இருப்பாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, குர்ஆனை ஓதுனா ஒரு எழுத்துக்கு 10 நன்மை. லா அகூலு அலிஃப் லாம் மீம் ஹர்ஃபுன். அலிஃப் லாம் மீம் என்பது ஒலி எழுத்து என்று நான் சொல்ல மாட்டேன். அலிஃபுன் ஹர்ஃபுன், அலிஃப்ங்கிறது ஒலி எழுத்து. லாமுன் ஹர்ஃபுன், லாம் என்கிறது ஒலி எழுத்து. மீமுன் ஹர்ஃபுன், மீம்ங்கிறது ஒலி எழுத்து. திருமதியிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். ஒரு நாள் அலிஃப் லாம் மீம் ஓதிட்டா 3 எழுத்து இருக்கு. அதுல ஒவ்வொரு எழுத்துக்கும் 10 நன்மை, 30 நன்மை கிடைச்சு போச்சாங்க. எத்தனை எழுத்துக்களை ஓதுறாங்க ஒவ்வொரு நாளும். எவ்வளவு நன்மைகளை சுமக்கிறாங்க இந்த ஆப்பிள்கள், அவ்வளவு நன்மை. அப்படிதான் அவங்க பெற்றோர்கள் கொடுத்து வச்சதானே. இவங்கெல்லாம் சிறு வயசு பிள்ளைகளா இருக்கிறதுனால இவங்க செய்யற வணக்கமெல்லாம் தாய் தந்தைக்கு போய் சேருங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் கரஅல் குர்ஆன் வ அமில பிஹி, ஒருவர் குர்ஆனை ஓதி அதன் வழி நடந்தால் அவருடைய தாய்க்கும் தந்தைக்கும் கிரீடம் அணிவிக்கப்படுகிறது என்கிறார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அஹ்மதிலே இப்னு மாஜாவிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். பிள்ளைகள் ஓதுகிறார்கள், பெற்றோர்களுக்கு சிறப்பு. அதனால தான் சொன்னேன், பிள்ளைகளும் கொடுப்பினை பெற்றவர்கள், அவர்களை பெற்றவர்களும் கொடுப்பினை பெற்றவர்கள். பிள்ளை பெற்றால் என்ன பலன், பிள்ளை பேரெடுத்தால் பெற்ற பலன் அப்படிம்பாங்க. இந்த பிள்ளைகள் எல்லாம் பேரெடுத்திருக்கிறார்கள். குறிப்பாக இன்னைக்கு குர்ஆனை முடிச்ச இந்த ஹாஃபில் குர்ஆன் பேரெடுத்திருக்கிறார். ஆகவே அவருடைய பெற்றோர்கள் பெற்ற பலனை பெற்றுவிட்டார்கள். பெற்றோர் நம்ம சொல்லாமே தந்தைன்னு சொல்லுவோம். தந்தை அவ்வளோ என்ன, அப்பு உருது மொழியில பாவா, அப்பா, அப்பா, அப்பா. தமிழ்ல தந்தை. இந்த உலகத்திலே நம்மை தந்தார் அவர்தான். அவர் மூலமெல்லாம் பிறந்தோம். நம்மை தந்ததால் அவர் தந்தை. அது இருக்கட்டும். அடுத்து ஒண்ணு இருக்குது பாருங்க, பெற்றோர். இங்கதாங்க நம்முடைய அசல் ஈமான். நம்முடைய பெற்றோர்களுக்கு நம்மளை கொடுத்தது யாரு? யாருங்க? அல்லாஹ் தான் கொடுத்தான். அல்லாஹ் கொடுத்ததை இவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். பெற்றோர் இதுதான் ஹக்கைக்கு, இதுதான் கரெக்டு. உண்மையிலேயே பெற்றோர்கள் தந்தாங்க. அல்லாஹ் நம்ம கொண்டு வந்திருக்கிறான். அல்லாஹ் கொடுத்தது வாங்கினதுதான் பெற்றோர்கள், தாயும் தந்தையும். அப்போ நம்ம தமிழ்ல எவ்வளவு அற்புதமான கருத்து உள்ளடக்கி இந்த வார்த்தையை வச்சாங்க பார்த்தீங்களா? பெற்றோர் வார்த்தையை வச்சது தமிழ் அறிஞர்கள், முன்னால் உள்ள தமிழர்கள் தானே. அரபி மொழி தெரிஞ்ச அதற்கு மகள் இல்லையே. அப்போது உணர்ந்திருக்கிறாங்க. அப்ப இறைவன் கொடுத்ததை பெற்றவர்கள் பெற்றோர். இப்போ ஓதிக்கிட்டே இருக்கிறாங்கல்ல, எத்தனை ஹர்புகள் ஆயிடுச்சு. இது குர்ஆனுக்குள்ள சிறப்பை சொல்லவா? ஜெயிது, ஜெயிதுன்னா ஒரு ஆளுக்கு பேரு. இப்போ ஒரு ஆள் ஜெயிது இருக்கிறாரு, நான் அவரை கூப்பிட்றேன், ஜெயித் இங்கே வாங்கங்கிறேன். ஜெயிதுன்னு நான் சொன்னேன்னா எனக்கு நன்மை கிடைக்குமா? கிடைக்காது. ஆனால் நீங்கள் குர்ஆனை ஓதுவீங்க, ஃபலம்மா கவ்வா ஜெயிதும் மின்ஹா அப்படி ஓதுவீங்க. நீங்கள் குர்ஆன் ஓதும்போது அங்கே நீங்கள் ஜெயிதுன்னு சொல்லும் பொழுது 3 எழுத்தாச்சு. ஜா யா தாலு, ஒரு எழுத்துக்கு 10, 3 எழுத்து 30 நன்மைங்க. சாதாரணமாக ஜெயிதுன்னா நன்மை இல்லை, குர்ஆன்ல ஜெயிதுன்னு வந்துட்டாக்க 30 நன்மை. குர்ஆனுடைய ஆற்றல் இப்போ புரியுதா உங்களுக்கு? அதனால இந்த குர்ஆனை சுமந்தவர்கள் நற்பாக்கியம் உள்ளவர்கள். குர்ஆன் எந்த அளவிற்கு முக்கியத்துவம் வாய்ந்தது தெரியுமா? இப்போ வாங்க சொல்லியாச்சு, இக்காம சொல்ல போறாங்க, தொழுகள் நடத்தணும். பல பேர் இருக்கிறாங்க. யாருக்கு தொழில் நடத்துறது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லாங்க, அக்ராஉஹும் லிகிதாபில்லாஹ், அல்லாஹ்வுடைய வேதத்தை நன்கு ஓதினாலே அவர்தான் ஹாஃபில் குர்ஆன். மதிப்பை பார்த்தியால? பலர் இருக்கலாம் ஜமாத்தில், தொழுகை நடத்துகின்ற அதிக உரிமையும் அதிகாரம் பெற்றவர் இந்த ஹாஃபில் குர்ஆன் என்று அடையாளம் காட்டுகிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். இப்போ புரியுதா? இந்த உலகத்திலே சிறப்புங்க.
ஹாஃபில் குர்ஆன்களுக்கு. மறுமையும் அப்படிதான். எப்படி கேட்குறீங்களா? உஹது யுத்தத்தில் பல சஹாபா பல மக்கள் ஷஹீத் ஆகிட்டாங்க. ஒவ்வொரு கபலிலும் 2 பேர் 3 பேர் அப்படி அழக்க செய்கிறாங்க. ஏன் தனித்தனியாக ஒவ்வொரு ஆளுக்கும் கபலை தோண்டி சிரமம் தானே. இப்போ பார்த்தா சுனாமி எல்லாம் ஏற்பட்டது, சில பூகம்பம்லாம் ஏற்பட்டது. அப்போலாம் பல பேர் மொத்தா போயிட்டாங்க. பெரிய குழியாக தோண்டி எல்லாரையும் அப்படி அழிக்க வச்சு தான் மூடினாங்க. அந்த மாதிரி தான் உஹது யுத்தத்தில் 2 பேர் 3 பேர். சரி, இப்போ சஹாபா பெருமக்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார சொல்லலாம், இந்த 2 மையத்து இருக்கு 3 மையத்து இருக்கு, இதில் எந்த மையத்தை நாங்கள் முதலாவதாக வைப்பது? ஒவ்வொன்றையும் அணுவாக யோசிச்சாங்க. நம்மளாம் என்ன செய்வோம், அந்த 2 பேரும் அடக்கம் செய்யணும்னு சொன்னால் 2 பேருக்கு வச்சுருவோம், முடிஞ்சு போச்சு. அந்த சஹாபா பெருமக்கள் பார்த்தீங்களா, 2 பேரும் வைக்க சொல்லிட்டாங்க, ரைட்டு, யாரை ஃபஸ்ட்டு வைக்கிறது அப்படி யோசிக்கிறாங்க. அதான் சஹாபியர் அணுவாக. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது என்ன தெரியுமா, அவர்களில் குர்ஆனை அதிக மனனமிட்டவர் இருப்பார் அல்லவா, அவரையும் முதலாவதாக வையுங்கள். ரூஹ் பிரிந்ததற்கு பிறகு கூட முக்கியத்துவம் பெற்றவர்கள் குர்ஆனை மனனம் செய்தவர்கள், நெஞ்சத்திலே சுமந்தவர்கள். இவர்கள் இந்த ஹாஃபிஸாவுடைய நெஞ்சு சாதாரண நினைக்கிறீங்களா? ஏங்க, குர்ஆனை மழையில இறக்கி வச்சா தாங்க முடியாம வெடித்து சிதறி போய்விடும் என்கிறான் இறைவன். லவ் அன்ஸல்னா ஹாதல் குர்ஆன் அலா ஜபலின் லரஐதஹு ஹாஷிஅன் முத்தஸத்திஅன் மின் ஹஷியத்தில்லாஹ். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றாங்க, இந்த குர்ஆனை ஒரு மலையில இறக்கி வச்சா தாங்க முடியாம வெடித்து சுக்கு நூலாகி போயிருங்களாம். அப்படிப்பட்ட குர்ஆனை சுமந்த நெஞ்சம் கண்ட ஆவில் குர்ஆனின் நெஞ்சம், மலையை விடவும் உறுதிமிக்க நெஞ்சம் இது. இப்போ புரியுதா? குர்ஆன் ஹாஃபில் மனப்பாடம் பண்ணியிருக்காங்க, சுமக்கலாங்கங்களும். ஹாஃபில் குர்ஆன் தான் யார் நினைச்சுங்க, இவங்க போறாங்க வர்றாங்க தெருவில் அப்படியெல்லாம் நடமாட்டிக்கிட்டு வரலான்னு வச்சுக்கிறங்க. குர்ஆன் நலமாகிறது, குர்ஆன் போகிறது, குர்ஆன் வருகிறது, குர்ஆன் நலமாடுகிறது. ஹாஃபில் நடந்து போனால் குர்ஆன் போய்கொண்டு இருக்கிறது. அவ்வளோ பெரிய சிறப்பல்லவா? இன்னொன்று, இந்த ஹாஃபில் குர்ஆன் யார் தெரியுமா, அஹ்லுல்லா, அல்லாஹ்வுடைய குடும்பத்தினர். நமக்கெல்லாம் குடும்பம் இருக்கும். உங்கள் கிராமங்களை பார்த்தா அவர் அந்த குடும்பங்க, இவர் இந்த குடும்பங்க அப்படிம்பாங்க. குடும்பத்தில் பேர் சொல்லுவோம். அல்லாஹ்வுக்கும் குடும்பம் இருக்கு. எனக்கு அல்லாஹ்வுக்கும் குடும்பம் இருக்கா? ஆமாம், இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ்வுக்கும் குடும்பம் இருக்கிறதுன்னாங்க. சஹாபா பெருமக்கள் கேட்டாங்க, அல்லாஹ்வின் குடும்பங்கள் யாரு அப்படின்னாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அஹ்லுல் குர்ஆன், குர்ஆனை சுமந்தவர்கள் தான் அஹ்லுல்லா, அல்லாஹ்வின் குடும்பத்தினர். நசாயிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இவ்வளவு பெரிய சிறப்பு அந்த ஹாஃபில் குர்ஆன்களுக்கு இருக்கிறது. அதான் சொன்னேன், இது யாருக்கும் கிடைப்பதில்லை. இறைவனால் செலக்டட் செய்யப்பட்ட புண்ணியவான்களுக்குத்தான் இது கிடைக்கும். எல்லாருக்குமா கிடைக்கும்? நல்லவர்கள் எவ்வளோ பேர் இருக்கலாம். குர்ஆனை மனம் செய்வதுங்கிறது அல்லாஹ் சில பேருக்கு தான் வச்சிருக்கலாம். அவர்களில் ஒருவராக உங்களை எல்லாம் ஆக்கி வச்சிருக்கலாம். சின்ன பிள்ளைகளே அல்லாஹ் தஆலா எவ்வளோ வச்சிருக்கலாம். ஜஸாக்கல்லா ஜஸாக்கல்லா. அதனால் இந்த ஹாஃபில் குர்ஆன் என்பது உங்களுக்கு கிடைத்த நற்பாக்கியம். அது ஒரு ஒளி. நீங்கள் குர்ஆனை மனனம் செய்து எந்த தவறும் செய்யாமல், பாவம் செய்யாமல், குற்றம் செய்யாமல் இருக்கணும். இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னாங்க, கல்வி என்பது நூர், அது ஒரு ஒளி, பாவிகளின் உள்ளத்திற்கு அது வராது அப்படின்னாங்க. குர்ஆனும் அப்படிதான், நூர், ஒளி. பாவங்கள் குற்றங்கள் செய்யாம உள்ளத்தை பரிசுத்தமாக வச்சுக்கொள்ளுங்க. அப்பத்தான் அந்த குர்ஆன் உங்களுடைய நெஞ்சத்திலே பதிந்திருக்கும், ஆழமாக பதிந்திருக்கும். இதில் கொஞ்சம் கவனமாகவும் இருக்கணுங்க. கவனம் குறைவாக இருந்தக்கூடாது. அடிக்கடி ஓதிக்கிட்டே இருக்கணும், தௌரு பண்ணிக்கிட்டே இருக்கணும். இங்கே நம்ம மதரசாவில் எத்தனை தௌரு? 40 தௌரு. மாஷா அல்லாஹ், 40 தௌரு நீங்கள் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கிறேங்க. அல்லாஹ்வுடைய உதவியினால நான் உத்தரவாதம் கொடுக்குறேன், உங்களுடைய ஹஜாத்து உள்ள வரைக்கும், உங்கள் உடம்பிலிருந்து ரூஹ் பிரிக்கிற வரைக்கும் குர்ஆன் உங்களை விட்டும் போகாது. 40 தௌல நீங்கள் செஞ்சிட்டீங்களாக்கா. அது சும்மா 2 தௌலு 3 தௌலு செஞ்சதுனால தாங்க ஒவ்வொரு ரமலான் மாதத்திலையும் கஷ்டப்படுறாங்க ஹாஃபிஸுமாருங்க. ரம்ஜான் மாதம் வந்துட்டா தராவு தொழிப்பாங்கல்ல,
சில ஹாஃபிஸ்மார்கள் எப்படி தெரியுமா, காலையில் சுபுவில் எழுந்து சலாத் தொழுகிற வரைக்கும் குர்ஆன் ஆளுமா தான் இருப்பாங்க. ஏன் அப்படி ஓதுனா தான் போய் தொழு வைக்க முடியும். ஏன்னா அவங்க தவறு கம்மியாக பண்ணவங்க. நல்ல 40 தவறு பண்ணிட்டு வச்சுக்கிறோங்க, கொஞ்ச நேரம் ஓதுனா போதும், 2 மணி நேரம் ஓதுனா போதும், போய் நின்றுடலாம் நீங்கள் முசல்லாவில், மறக்கவும் செய்யாது. அதனால தௌரங்க பாருங்க அடிக்க ஓதுது. எல்லாத்தையும் அவிழ்த்து விடப்பட்ட ஒட்டகம் என்றார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஒட்டகத்தை அவிழ்த்து விட்டா அது பாட்டு போய்கிட்டே இருக்குங்க, கட்டி போடுங்க, குர்ஆனை ஓதிக்கிட்டே இருங்க. ஹாஃபில் குர்ஆன் உங்களுக்கு தான் நான் சொல்றேன். 40 தௌர்னு சொல்லிட்டாங்க, கஷ்டமாக இருந்தாலும் 40 முடிச்சிருங்க, வாழ்நாள் ஃபுல்லாக சந்தோஷமாக இருப்பீங்க. 40 கொஞ்சம் ரிலீஃப் கிடைக்கணுமே உப்பை விட்டீங்களாக்கா வாழ்நாள் ஃபுல்லாக ரிலீஃப் இல்லாமலே இருப்பீங்க. அதனால் கஷ்டப்பட்டு 40 தடவை முடிச்சிருங்க, அது ரொம்ப நல்லது. நீங்கள் பயப்பட தேவையில்லை, அப்படி நெஞ்சில் ஆழமாக பதிஞ்சிடும். இப்போ அலுந்து சூழலாக இருக்குதுல்ல, அலுந்து சூழலாக உங்களுக்கு ஓத சொல்கிறேன், அது போய் குர்ஆனை பார்த்து ஓதிட்டு போய் வந்து ஓதுவீங்களா, உடனே ஓதுவீங்களா? உடனே ஓதுவீங்கள்ல. 40 தடவை செஞ்சுல குர்ஆனே அப்படி தான் ஓதுவீங்க. நீங்கள் போய் பார்த்துட்டு வரலாம் கிடையாது, அந்த அளவுக்கு சிறப்பு இருக்கிறது. அப்போ அந்த நற்பாக்கியம் இந்த ஹாஃபில் குர்ஆன் கிடைக்கிறது. மாணவர்களே, ஹிஃப்ஸ் செய்யும் மாணவர்களே, அல்லாஹ் உங்களுக்கு இந்த நசீபை தந்தெடுக்கலாம். அது சிறு வயதிலேயே, எத்தனை பிள்ளைகள் ரோட்டில் விளையாண்டுக்கிட்டு இருக்கிறாங்க, என்னென்ன பேசிட்டு இருக்கிறாங்க. அல்லாஹ் உங்களை ஒரு புனிதமான இடத்துக்குள் வந்து தன் வேதத்தையும் கொடுத்து ஓடிக்கிட்டு இருங்கப்பா அப்படின்னு சொன்னான்னு இது உங்கள் மூதாதையர்கள் செய்த துவாங்க. உங்கள் தாய் தந்தை, அவர்களுடைய தாய் தந்தை செஞ்சுட்டு போயிருப்பாங்க. எங்கள் பிள்ளைகளையெல்லாம் யாரெல்லாம் நல்ல ஆலிமாக்கு ஹாஃபிஸாக்குன்னு யாரெல்லாம் செஞ்சுட்டு போயிருப்பாங்க, அது கபூலாக இருக்கும். உங்கள் மூலமாக அது நடைபெறுகிறது. ஆகவே இந்த ஹாஃபில் குர்ஆன் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா நல்ல குவ்வத்துல் ஹிஃப்லை தந்தல்வானாக. குர்ஆனை அடிக்கடி ஓதுகின்ற நற்பாக்கியத்தை அல்லாஹ் தந்துள்வானாக. அவருடைய நெஞ்சத்தை அல்லாஹ் விரிவாக்கி கொடுத்தல்வானாக. அவருடைய நெஞ்சத்திலே அல்லாஹ் ஒளியை கொடுத்தல்வானாக. குர்ஆனை எவ்வாறு மனம் செய்தாலோ அதுபோன்று குர்ஆன் படி நடப்பதற்குண்டான தௌஃபீக்கையும் அல்லாஹ் அவருக்கு வழங்கியல்வானாக. இந்த குர்ஆனுடைய விளக்கத்தை பெறுகிற ஆலிம் கோர்ஸையும் ஓதுகின்ற பாக்கியத்தை அல்லாஹ் தந்துள்வானாக. இந்த ஹாஃபில் குர்ஆனுடைய பெற்றோர்களுக்கும் அவருடைய குடும்பத்தினர்களுக்கும் அல்லாஹ் நீடித்த ஹயாத்தை தந்தல்வானாக. மனசுக்கு ராகத்தை கொடுத்தல்வானாக. சந்தோஷமான வாழ்க்கையை தந்தல்வானாக. உடலுக்கு சஹத்தையும் சலாமத்தையும் தந்தல்வானாக. இங்கே மதரசாவிலே ஓதுகின்ற மாணவர்கள் நாமும் இந்த கூட்டத்திலே கலந்து கொண்டிருக்கிற பெரியோர்கள், ஆண்கள், பெண்கள், இங்கே இருக்கக்கூடிய உஸ்தாதுமார்கள் அத்தனை பேருக்கும், அவருடைய பிள்ளைகளுக்கும், அவருடைய பெற்றோர்களுக்கும், அவருடைய குடும்பத்தினருக்கும் அல்லாஹு தஆலா வளமான வாழ்வை தந்தல்வானாக. நீடித்த ஆயுளை கொடுத்தல்வானாக. மனசுக்கு ராகத்தை தந்தல்வானாக. மகிழ்ச்சியான வாழ்க்கையை அல்லாஹ் கொடுத்தல்வானாக. நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்து தந்தல்வானாக. நம்முடைய நோய் நொடிகளை கவலைகளை எல்லாம் அல்லாஹ் அகற்றி விடுவானாக. இந்த ஹுசைனியா மதரசாவை அல்லாஹு தஆலா மேலும் மேலும் சிறப்பாக்கி கொடுத்தல்வானாக. இந்த மதரசாவில் இருந்து நிறைய ஹாஃபில்களை உருவாக்குவதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்தல்வானாக. இந்த மதரசாவுடைய சேவையை அல்லாஹ் கபூல் செய்து அருள்வானாக. இந்த துவாவை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பரக்கத்தாலும் மெய்நிலை கண்ட ஞானி முஹையித்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய பரக்கத்தாலும் அல்லாஹ் கபூல் செய்து அருள்வானாக. ஆமீன். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று பிரார்த்தனை செய்து வாய்ப்பளித்த ஹலரத் பெருந்தகை அவர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.